பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் இந்த நாளிலும் இரட்சகர் இயேசு ஊழியத்தின் சார்பிலே உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 4 பாகங்களை பார்த்து விட்டோம் பிரியமானவர்களே. 4ஆம் பாகத்திலே நினிவே மக்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்றும், தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்ய இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் என்றும் பார்த்தோம். இப்பொழுது 5ஆம் பாகத்தை பார்க்க போகிறோம். தேவனே அவங்க பாவத்தை விட்டு திரும்புவதை பார்த்து மனஸ்தாபப்படுறாரு. ஆனா யோனாவோ விசனப்படுறாரு. பிரியமானவர்களே, வாசிக்கலாம். யோனாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோனாவுக்கு இது மிகவும் விசனமாய் இருந்தது, அவன் கடும் கோபம் கொண்டு என்று பார்க்கிறோம். நான் உங்ககிட்ட 2 கேள்வி கேட்கிறேன், உங்க பதில கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பிரியமானவர்களே. 1வது கேள்வி, ஐயோ நினிவே ஜனங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடுவாங்க, அதை நாம் பார்க்கலான்னு நினைச்சோமே, அது நடக்காம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசனப்பட்டு கோபப்பட்டாரா? இல்ல 2வது கேள்வி, நாம சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறாம போச்சு, ஆண்டவர் நம்மளை ஏமாத்திட்டாரேன்னு நினைச்சு விசனப்பட்டு கோபம் கொண்டாரா? பதில கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறுபடியும் கேள்வி ஒரு வாட்டி சொல்றேன், நல்லா கேட்டுங்க. ஐயோ நினிவே ஜனங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடுவாங்க, அதை நாம பார்க்கலான்னு நினைச்சு அது நடக்காம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசனப்பட்டு கோபப்பட்டாரா? இல்ல நாம சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறாம போச்சு, ஆண்டவர் நம்மளை ஏமாத்திட்டாரேன்னு நினைச்சு விசனப்பட்டு கோபம் கொண்டாரா? 2 கேள்வி. அடுத்து செய்திக்குள்ளாக வருவோம். யோனா விசனம் அடைந்து கோபம் கொண்டவராக விண்ணப்பம் பண்ண ஆரம்பிக்கிறார். கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போது இதைத்தானே சொன்னேன், இதனால தானே நான் ஏற்கனவே தர்ஷிஷுக்கு போக கப்பல் ஏறினேன், என்னை அங்கேயும் போக விடாம மீன் வயிற்றுல வச்சு திரும்பவும் நினிவேக்கு கூட்டிட்டு வந்தீங்களே, நான் சொல்ற தீர்க்க தரிசனம் கண்டிப்பா நிறைவேறும்னு நம்ப வச்சிங்களே, எனக்கு தான் ஏற்கனவே தெரியுமே நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறதுமான தேவன் என்று சொல்லி, அதனால தானே நான் தப்பிச்சு ஓடி போனேன், என்னை நீங்க விடலையே. நினிவே மக்கள் என்னை பார்த்தா என்ன நினைப்பாங்க, அவங்க மூஞ்சில நான் எப்படி முழிப்பேன்? அதனால கர்த்தாவே, என் உயிரை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளுங்க, எனக்கு அவமானம் தாங்க முடியல, நான் உயிரோடு இருக்கிறத விட செத்து போவதே நலமா இருக்கும் என்று புலம்பி விண்ணப்பம் வைக்கிறார் பிரியமானவர்களே. அதுக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நீ எரிச்சலா இவ்வளோ கோபமா இருக்கிறது நல்லதா என்று கேட்கிறார். அப்ப கூட யோனா சாந்தமடையல. நினிவேயிலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்க போய் அங்க அவருக்கு ஒரு கூடாரம் போட்டு, இந்த நினிவே பட்டணத்துக்கு என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம், ஆண்டவர் என்னதான் செய்ய போகிறாரோ என்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கூடாரத்துக்கு கீழே நிழல்ல உட்கார்ந்து பார்க்கிறார். இதையெல்லாம் பார்க்கிற தேவன், இவன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கிறானே, இவ்வளவு நடந்தும் இந்த நினிவே ஜனங்க 40 நாளா எதுவும் சாப்பிடாம, மனிதர்கள் மட்டும் இல்லாம மிருக ஜீவன்களும் ஆடுகளும் மாடுகளும் எதுவும் சாப்பிடாம, தண்ணி கூட குடிக்காம ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து வேண்டிக்கிட்டாங்களே, அவங்க வேண்டிக்கிட்டு கதற சத்தமெல்லாம் நமக்கு கேட்டுச்சு. ஆடு மாடுங்க மேயாம பசியால கத்துற சத்தமெல்லாம் நமக்கு கேட்டுச்சு. அவங்களோட சத்தம் எனக்கே மனசாப்படுற அளவுக்கு இருந்துச்சு. அதனால தானே அவங்களை அழிக்காம விட்டோம். ஆனா இந்த யோனாவுக்கோ அந்த மனசு இல்லையே. தான் சொன்னது நடக்கணும்னு, தான் சொன்னது நடக்கணும்ன்ற பிடிவாதத்துல இருக்கிறானே, இவனுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்துக் கொடுக்கணும்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, அவருடைய கோபத்துல இருந்தோம், பிடிவாதத்துல இருந்தோம், மனமடிவில் இருந்தோம் வெளியே வர வைக்க கர்த்தர் என்ன செய்கிறார் என்று பார்த்தால், யோனாவுக்கு கூடாரத்து நிழல் மட்டுமில்லாம இன்னும் குளுமையா நிழல் தர மாதிரி ஒரு ஆமணக்கு செடியை முளைக்கும்படி கட்டளை இடுகிறார். அந்த ஆமணக்கு செடி
செடியும் உடனே முளைத்து வேகமா ஓங்கி வளருது. இதை பார்த்த யோனாவுக்கு ஒரே சந்தோஷம். நிழலே இல்லாத இடத்தில் கூடாரம் போட்டா ஒரே நாள்ல ஒரு செடி முளைத்து ஓங்கி வளர்ந்து நிழல் கொடுக்குதுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனா அந்த சந்தோஷம் யோனாவுக்கு ஒரு நாள் கூட நீடிக்கல. மறுநாள் காலையில தேவன் ஒரு பூச்சிக்கு கட்டளை கொடுக்கிறாரு. அந்த பூச்சி மறுநாள் காலையில அந்த செடியை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு போடுறது. வெயில் ஏற ஏற அந்த செடியோ காஞ்சி போயிடுது. செடி காஞ்சி போறது மட்டுமல்லாம வெயில் ஏறுவது மட்டுமல்லாம அதுக்கப்புறம் தேவன் என்ன செய்தார் என்று பார்த்தால் யோனாவின் மேல் படும்படியாக மிகவும் சூடான உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிடுகிறார். அப்பொழுது யோனா வெயிலும் உஷ்ண காற்றும் தன் தலையின் மீது படுவதனால் மிகவும் சோர்ந்து போய் சாவை விரும்பி நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலாம் செத்து போயிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லி தனக்குள்ளே சொல்லிக் கொள்கிறார். எங்கேயோ அரண்மனையில் தீர்க்கதரிசனம் சொல்லிக் கொண்டு அரண்மனை சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருந்த என்ன கூப்பிட்டு நினிவேவுக்கு போகணும்னு சொல்லி நான் அப்ப நினிவேவுக்கு போகாம தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறி போனா அங்கேயும் என்ன கண்டுபிடிச்சு கடல்ல கொந்தளிப்பு வர வச்சு கடல்லையாவது செத்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கடல்ல தூக்கி போட சொன்னா அங்கேயும் சாக விடாம மீன் வயிற்றுல 3 நாளா நாத்தத்திலையும் கழிவிலையும் படாத பாடுபடுத்தி நான் போக மாட்டேன்னு சொன்ன நினிவேவுக்கு போக வச்சு சரி அங்க போய் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு நினிவே அழியறத பார்த்துட்டு போயிடலாம்னு பார்த்தா நினிவேவையும் அழிக்காம அந்த ஜனங்களையும் மன்னிச்சுட்டு நம்மளையும் இப்படி வெயிலையும் அனல் காத்தலையும் போட்டு வதைக்கிறாரு. எனக்கு ஏன் இந்த சோதனை? நான் இருக்கிறத விட செத்து போயிருதே மேல் என்று நினைக்கிறார். அப்போ மறுபடியும் தேவன் யோனாவை கூப்பிட்டு முதல்ல நினிவே மக்களை குறித்து எரிச்சல் அடைந்த இப்போ ஆமணக்கு செடி நிமித்தம் எரிச்சலா இருக்கிற இப்படி எதுக்கு எடுத்தாலும் எரிச்சல் அடைகிறது நல்லதான்னு கேட்கிறாரு. ஆனா யோனா உடனே சொல்ற பதில் என்னன்னு பார்த்தா நான் மரண பரியந்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதுன்னு சொல்றாரு. காம்பிரியமானவர்களே, அதாவது நான் சாகிற வரைக்கும் இந்த எரிச்சல் அடங்காது, இந்த எரிச்சலோடையே நான் சாகிறது தான் நல்லதுன்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க பெரியமானவர், எந்த அளவுக்கு யோனா வெறுப்பாய் போய் ஆண்டவர் மேல வெறுப்பாயிட்டு இருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. ஆனா அதுக்கப்புறமா கடைசி அந்த யோனாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்கள் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் கர்த்தர் யோனாவுக்கு விலக்கி சொல்வதை நாம் பார்க்கும் பொழுது அருமையாய் விலக்கி சொல்லுவார். 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் வாசிக்கிறேன் கேளுங்கள். அதற்கு கர்த்தர் நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமனுக்காக பரிதபிக்கிறாயே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேவுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். வசனத்தில் எவ்வளவு தெளிவாக யோனாவிற்கு இருந்த குழப்பம் எல்லாம் அந்த 2 வசனத்திலே தெளிவாயிடும். அந்த அளவுக்கு தெளிவா ஆண்டவர் விளக்கி சொல்றார். நீ நடமை இல்லை, நீ தண்ணியும் பாய்ச்சல, நீ வளர்க்கவும் இல்லை, அதுக்காக நீ எதுவும் பிரயாசமும் பண்ணல. ஒரு ராத்திரில முளைச்சிச்சு, ஒரு ராத்திரில அழிஞ்சு போயிடுச்சு. அந்த ஆமணக்கு செடிக்காக நீ இப்படி பரிதபிக்கிறியே, அது உனக்கு சொந்தமும் கிடையாது, எதுவும் கிடையாது. அதுக்காக இப்படி பரிதபிக்கிறியே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத நான் படைத்த நான் உண்டாக்கின என் சிருஷ்டிப்பில் உருவான மனிதர்கள் 120,000 பேருக்கு அதிகமான மனுஷர்கள் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற இந்த மகா நகரமாகிய நினிவே அழிஞ்சு போகிறத நான் எப்படி சம்மதிப்பேன்? அந்த நினிவேக்காக நான் பரிதபிக்காம இருப்பேனா? அவங்க வேண்டுதல் 40 நாளா என் காதல கேட்டுச்சு, என் சந்நிதியில வந்து எட்டுச்சு. அவருடைய வேண்டுதல்கள் எப்படி இருந்துச்சு, அவங்களோட பரிதாபங்கள் எப்படி இருந்துச்சு, அதெல்லாம் நான் பார்த்து பரிதாபப்படாமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு அதோடு இந்த சரித்திரமே முடிஞ்சு போதுப்பாங்க. ஆண்டவர் யோனாவுக்கு விலக்கி சொல்லுகிறார். அதோடு இந்த யோனாவின் புத்தகம் முடிந்து விடுகிறது. யோனாவின் புத்தகத்துக்கு ஒரு முன்னுரையும் கிடையாது, ஒரு முடிவுரையும் கிடையாது. அவர் எப்படி பிறந்தார், எப்படி வளர்ந்தார், தந்தையார் தீர்க்கதரிசி என்று பார்க்கிறோம். தந்தையார் தீர்க்கதரிசி, அவர்கள் சொந்த ஊர் எது என்றதெல்லாம் 1ஆம் பாகத்தில் பார்த்தோம். ஆனால் அவர் எப்படி
எப்படி பிறந்தார், எங்கு வளர்ந்தார், அவரோடு பிறந்தவர்கள் எத்தனை பேர், அவர் எங்கு தங்கி இருந்தார், இது எல்லாம் எதுவுமே முன்னுரையே கிடையாது, முடிவுரையும் சரி. அவர் ஆரம்பத்திலிருந்தே பார்த்தால் இந்த 4 அதிகாரிகள் பார்க்கும் பொழுது அதிகமாய் அவர் மரணத்தையே விரும்புகிறார். நான் மறுத்து போக வேண்டும், ஆண்டவருடைய பார்வையிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதை தான் அவர் விரும்புகிறார். ஆண்டவரிடத்தில் வேண்டும் போது கூட, கர்த்தாவே என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலாம், சாகிறது நலமா இருக்கும் என்று சொல்லித்தான் கர்த்தரிடத்தில் வேண்டுகிறார். அவருடைய ஜீவனை ஆண்டவரில் ஒப்பு கொடுக்க தயாராக இருக்கிறார். வேதத்தில் எத்தனையோ தீர்க்கதரிசிகளை நாம் பார்க்கிறோம். அவர்கள் மரணம் அடைந்தார்கள் என்று சொல்லி, அவர்கள் கல்லறைகளில் அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்று சொல்லி, மோசேவை பார்த்தால் மோசேவை மோவாப் தேசத்திலே ஒரு பள்ளத்தாக்கிலே கர்த்தரே அடக்கம் செய்தார் என்று பார்க்கிறோம். ஏனோக்கை பார்த்தால் ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று பார்க்கிறோம். இப்படியாக அநேக தீர்க்கதரிசிகளை குறித்து, அவர்கள் மரணத்தை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அந்த யோனாவை குறித்து ஒரு முன்னுரையும் கிடையாது, ஒரு முடிவுரையும் கிடையாது. ஆண்டவர் இந்த 2 வசனத்தை சொல்லி, இந்த நினிவேவுக்காக நான் பரிஜமையாமல் இருப்பேனோ என்று சொன்ன பிற்பாடு கூட யோனா பிறகு மனம் மாறினாரா, பிறகு என்ன ஆனார் என்பதை குறித்து வேறு எங்குமே அதுக்குரிய விளக்கமே கிடையாது. பிரியமானவர்களே, இப்படியாக யோனாவை போல ஒரு பெரிய தீர்க்கதரிசியினுடைய மகனாய், ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் இருந்தாலும் இப்பேற்பட்ட தவறுகளை நாமும் செய்யாதபடிக்கு நினிவே மக்கள் பாருங்கள், எவ்வளவு அட்டுழியங்கள், மூட நம்பிக்கைகள், மந்திரங்கள், தந்திரங்கள், இவைகளை நம்பி பாழாய் போன மக்களை தேவன் யோனாவை அனுப்பி 40 நாளில் அந்த நகரம் கவிழ்க்கப்பட்டு போகும், அதாவது அழிக்கப்பட்டு போகும் என்று சொல்லி அந்த நினிவே மக்களை ரட்சிப்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய இந்திய தேசத்திலும் பல வகையான கலாச்சாரங்கள், பல வகையான மரபுகள் நமக்கு உண்டு. பிரியமானவர்களே, பல வகையான முன்னோர்களின் பழக்க வழக்கங்கள், மூட நம்பிக்கைகள் அதிகமாய் காணப்படுகிற தேசம் நம்முடைய இந்திய தேசம். மந்திரங்களை, தந்திரங்களை நம்பி மோசம் போகிற ஜனங்கள், விக்கிரக ஆராதனைகளே மூழ்கி கிடக்கிற ஜனங்கள் நம்முடைய இந்திய தேசத்திலே அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும். பிரியமானவர்களே, மூட நம்பிக்கைகளை விட்டு வெளியே வர வேண்டும். நினிவேவை போல நம்முடைய இந்தியாவும் ரட்சிக்கப்பட வேண்டும். நம்முடைய இந்தியாவும் ஆண்டவரால் பாதுகாக்கப்பட வேண்டும். பிரியமானவர்களே, அதுக்காக நாம் அனைவரும் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். நாம் செய்ய வேண்டிய காரியம் அது ஒன்றுதான். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதும் நம்முடைய இந்திய தேசத்தை குறித்து கோபம் அடையாதபடி, நம்முடைய இந்திய தேசத்தின் மேல் அவருடைய கோபாக்கினை வராதபடிக்கு நம்முடைய இந்திய தேசம் பாதுகாக்கப்படும்படியாக இருக்கிறதான மூட நம்பிக்கைகள், மந்திரங்கள், தந்திரங்கள், விக்கிரக ஆராதனைகள் எல்லாம் முற்றிலும் இந்தியாவை விட்டு வெளியேறும்படியாகவும், இந்தியாவில் இல்லாதபடிக்கு இந்தியா ஒரு முழுமையான ரட்சிக்கப்பட்ட நாடாக மாறும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் அனைவரும் இந்தியாவுக்காக பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் இந்தியாவை கைவிடாமல் இருக்க வேண்டாம். பொல்லாத கொரோனா காலங்களிலும், கொள்ளை நோய்களிலும், வெள்ள அபாயங்களிலும், புயல்களிலும் எல்லாவற்றிலும் இருந்து நம்ம இந்த நாளில் பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். பிரியமானவர்கள், இந்த நாளிலும் கூட கர்த்தர் இன்று முதல் இந்த இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் எல்லா தீங்கு நின்று விடுவித்து காக்க நாம் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென், ஆமென்.